ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக கிராண்ட் லுக்கில் சில்க் த்ரெட்டும் ஜர்தோசி மட்டுமே வச்சு நம்ம கிராண்ட் லுக்கில் ஒரு ஈஸியான சிம்பிள் ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி கொண்டு வந்திருக்கோம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்க இமேஜ் வந்து நான் உங்களுக்கு செல்லில் காட்டியிருக்கேன். இந்த இமேஜ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி படம் வரைஞ்சி எப்படி போடுறோன்னு காட்டியிருக்கேன். இந்த இமேஜெலாம் நம்ம எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுறோன்னு ஈஸியான மெத்தடில் நான் காட்டியிருக்கேன். இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃப்ளவர் வந்து சென்டராக 3 ஃப்ளவர் இருக்குது, கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்குது, லீஃப் இருக்குது, இடையில கொடி இருக்குது. ஃபஸ்ட்டு இமேஜை நம்ம நல்லா பார்த்தோம்னா நம்ம அதை என்ன பண்ணியிருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். லீஃப்லாம் ஜர்தோசியில் கொடுத்துருக்கு, அந்த நீள நீளமாக குச்சி குச்சியாக வந்து பீடில் வந்து கொடுத்துருக்காங்க. இடையில ஃபோரம பீடை வச்சு ஒரு 6 பீடை வச்சு பூ மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம நல்லா பார்த்துட்டோம். எத்தனை ஃப்ளவர் வருதுன்னு நம்ம கணக்கு பண்ணிட்டோம். நம்ம நெக்குக்கு எத்தனை ஃப்ளவர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இதை எப்படி படம் வரைகிறோன்னு பாருங்கள். இப்போ அந்த சென்டர் ரவுண்டுக்கு நான் ஒரு ரூபா காயின் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளவர் வந்து ரூபா காயின் அளவுக்கு தான் இருக்குது. ரிங் நாட் ரோஸ் போடுறதுக்கு ரூபா காயின் அளவே நம்மளுக்கு போதுமானது. இதுவே நம்மளுக்கு ரோஸ் வந்து பெரிய ரோஸாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ரூபா காயின் அளவுக்கு ரவுண்டு வரைகிறேன். இப்போ எப்படி இந்த ஃப்ளவர் வரைகிறோன்னு பாருங்கள். இப்போ ரிங் நாட் ரோஸுக்கு நம்ம இந்த ரவுண்டு வந்து வரைஞ்சாச்சு. இமேஜை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அதோட லீஃப் வந்து எத்தனை லீஃபு எந்த இடத்துல வருதுன்னு மட்டும் பார்த்து அதன்படி நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். சென்டராக உள்ள ஃப்ளவருக்கு 3 லீஃபு சேர்ந்தாப்பில் வரும். நம்ம இதை ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ட்ராயிங்கே நம்ம பண்ணிக்கலாம். இதை நம்ம போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியானது தான். நம்ம கஷ்டப்பட்டு வரைய தேவையில்லை. நம்ம ரூபா காயின் வச்சு ஒரு ரவுண்டு போடுறோம், லீஃப் வந்து நம்ம லீஃப் மாதிரி வரைகிறோம், அவ்வளோதான். அந்த லீஃப் எந்த இடத்துல வரைகிறோங்கிறது தான் முக்கியம். அந்த இமேஜில் காட்டின மாதிரி லீஃப் எந்த இடத்துக்கு வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல மட்டும் நம்ம லீஃப் வரைகிறோம். அந்த கொடி மாதிரி 3 கோடு வந்து எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அதன்படி நம்ம அந்த கோடை வந்து லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம். அதில் 2 விதமான ஃப்ளவர் இருக்குது. நம்ம அந்த 2 விதமான ஃப்ளவர் மட்டும் நம்ம வரைஞ்சா போதும். நம்ம அதவே மாற்றி மாற்றி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஒரு மாதிரியான ஃப்ளவர். இனி நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மாதிரியானதை வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். அதுக்கும் நம்ம ரூபா காயின் தான் எடுக்கிறோம். ஃப்ளவர் வந்து அதே ஷேப்பு தான், நம்ம லீஃபை தான் மாற்றி கொடுக்க போகிறோம். அதோட லீஃப் வந்து ஒரு காம்புலேருந்து இலை வந்த மணிக்கு ஒரு குச்சியாக ஒன்று வரைஞ்சி அதுக்கு மேலே நம்ம லீஃப் போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே 2 லீஃப் வந்து நம்ம வரைகிறோம். அந்த லீஃப் வந்து இமேஜில் எப்படி இருக்கும் அதன்படி நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி 3 லைன் வந்து இமேஜில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இதுதான் 2 விதமான ஃப்ளவரு. இதையே நம்ம மாற்றி மாற்றி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த லீஃப் மட்டும் கரெக்டான ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. எட்ஜு பாயிண்ட்டு கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு ட்ரேசிங் ஷீட்டில் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் காப்பி பண்ணிடுவோம். நம்ம டைரெக்டாக ப்ளவுஸ்லேயே நம்ம வரைஞ்சி பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ட்ரேசிங் ஷீட்டில் வரைஞ்சி பண்ணுறது எப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அவங்களுக்காண்டி இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ நெக் அவுட்லைனை வந்து நல்லா டார்க்காக அவுட்லைன் தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு பென்னோ மார்க்கரோ அந்த மாதிரி வச்சு நம்ம அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கலாம்.
வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே ட்ரேசிங் சீட்டை அது மேலே வச்சு நம்ம நெக் அவுட்லைன் வந்து அப்படியே நம்ம வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் நெக் அவுட்லைன் வந்து நல்லா டார்க்காக வரைஞ்சிருக்கேன். ஒயிட் டிசிங்கிறதுனால தெரியல, ஸோ க்ரீன் டிசியை வச்சு நான் வரைகிறேன். வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே பேப்பரை மேலே வச்சு நம்ம காப்பி பண்ணிடலாம். இப்போ அதன் மேலேயே வச்சு ட்ரேசிங் சீட்டில் நம்ம நெக் அவுட்லைனும் ஷோல்டரும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த 2 ஃப்ளவரை வந்து நம்ம எப்படி காப்பி பண்ணுறோன்னு பாருங்கள். 3 விதமான ஃப்ளவர் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அதை சென்டரில் எந்த இடத்துல வருது, அடுத்து எந்த இடத்துல வருதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணி இமேஜை கையில் வச்சுக்கிட்டு அதன்படி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஒரு அட்டையிலையோ இதுலையோ நம்ம வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ட்ரேசிங் சீட்டில் வந்து நம்ம காப்பி பண்ணிடலாம். இது வந்து நீட்டாக ஒன்று போல் ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம 1/4 இன்ச்சு வந்து நம்ம லைன் வரைஞ்சிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து நெக் அவுட்லைன் கரெக்டாக வரைஞ்சிருக்கோம், அதுலேயே நம்ம லைன் போட போகிறது கிடையாது. 1/4 இன்ச்சு தள்ளி லைன் போடுறதுனால 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ட்ரேசிங் பண்ணால் நம்மளுக்கு சரியாக வரும். ஏன்னா நம்ம 4 லைன் ஜரி போடுவோம், ஒரு த்ரெட்டு காமிக்கனாலும் த்ரெட்டு காமிக்கலாம், ஒரு பீடு காமிக்கனாலும் ஒரு லைன் பீடு காமிக்கலாம். ஸோ அதுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ நம்ம அதை வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதன்படி கீழே ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம எந்த படம் வரைஞ்சாலும் சென்டர்லேருந்து தான் நம்ம போவோம். சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம். சென்டரில் எந்த ஃப்ளவர் வருதோ அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இன்னும் 2 விதமான ஃப்ளவர் வரைஞ்சிக்கோம் இல்லையா, அதை அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம மாறி மாறி கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அட்டையில் உள்ள படம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ட்ரேசிங் சீட்டில். ஸோ அதன்படி நம்ம அட்டையை அடியில் வச்சு ட்ரேசிங் சீட் வந்து மேலே வச்சு நம்ம காப்பி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க அந்த 3 விதமான ஃப்ளவரையும் நம்ம இமேஜில் எந்த மாதிரி இருக்கோ அதன்படி நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஃப்ளவர் மாற்றி வைக்கிறோம். இப்படி நம்ம அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம வந்து லைன் கொடுக்குறதுக்கு பீடு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு சரியாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வரைகிறதுனால அந்த லைனை ஒட்டியே நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் இமேஜ் வந்து நம்மளுக்கு ஒட்டி வரும். நம்ம அதை 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி லைன் போட்டதுனால அந்த கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு டிசைன் வந்து அந்த லைனை ஒட்டி வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியே நம்ம அடுத்தடுத்து காப்பி பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம ஷோல்டர் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ளவரை மாற்றி மாற்றி வரைஞ்சிட்டோம். நெக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டர் வரைக்கும் வந்துட்டோம். நம்ம எந்த ஒரு டிசைனுமே நெக்கு சென்டர்லேருந்து பண்ணால் தான் நம்மளுக்கு சரியாக வரும். ஷோல்டர்லேருந்து கொண்டு போனோம்னா நெக்கு சென்டருக்கு வராது. ஸோ சென்டர்லேருந்து நம்ம வரைஞ்சி கொண்டு போனால் தான் நம்மளுக்கு சரியாக வரும். இப்போ பாருங்கள், நான் 2 சைடும் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நெக் ஃபுல்லாக வரைஞ்சிருக்கோம். இதே ரவுண்டு ஃப்ளவர் தான். அந்த 3 ஃப்ளவரையும் மாற்றி மாற்றி போட்டு ஷோல்டர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம். ஷோல்டரில் மிச்சம் இருக்க கேப்புக்கு இந்த ஃபோராம பீடை வச்சு 3 பூ மாதிரி வரைஞ்சிருக்கேன். அந்த ஃப்ளவரை நம்ம இடையில எங்கெங்கே கேப் இருக்கோ நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நெக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னும் கார்பன் சீட் வச்சு நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மார்க் பண்ணுற வரைக்கும் டைம் இழுக்கும். மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று போல் நம்மளுக்கு தெரியும். கடை நம்மளுக்கு ஒர்க்கு வந்து ஓடிடும். வேகமாகவும் நம்ம முடிச்சிடலாம் ப்ளவுஸை. இப்போ கரெக்டாக ஷோல்டர் எங்கே இருக்கோ அதன்படி வச்சு ட்ரேசிங் சீட்டை வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணிடுவோம். பென்சிலோ லெட்டோ நம்ம அழுத்தி வரைஞ்சா தான் நம்மளுக்கு இதில் வந்து தெரியும். இது வந்து லேவண்டர் கலர் ப்ளவுஸு, கோல்டு சைனிங் அடிக்கிறதுனால, டிஷ்யூ ப்ளவுஸ் மாதிரி சைனிங் அடிக்கிறதுனால எனக்கு இமேஜ் வந்து சரியாக தெரியாது. ஸோ அதனால் நான் நல்லா அழுத்தி வரையணும். எல்லோ கார்பன் வச்சாலும் எனக்கு தெரியாது. ஸோ ஒயிட் கார்பன் தான் வச்சுருக்கேன். அந்த ஒயிட் கார்பனில் நல்லா அழுத்தி வரைஞ்சால் மட்டும்தான் படம் தெரியும். நம்ம அதுக்கு மேலே பென்சிலோ பென்னோ வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ப்ளவுஸில் ஃபுல் ட்ரேஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ட்ரேஸ் பண்ணது ஓரளவுக்கு தெரியுது. சாய்வாக வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள்.
இந்த மாதிரி ஒயிட் கார்பன் நம்மளுக்கு தெரியுது. அது சைனிங் க்ளோஸுங்கிறதுனால கொஞ்சம் சாய்ச்சி வச்சா தான் கிளார் அடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த படம் தெரியும். நம்ம அது தெரியலன்னா பென்சிலை வச்சு நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ரவுண்டுக்கு ரிங் நாட் ரோஸ் வந்து நம்ம அவுட்லைன் தான் வரணும். எப்பயுமே ரிங் நாட்டும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் அவுட்லைன் தான் உள்ளே கொண்டு வரணும். உள்ளேருந்து நம்ம வெளியே போகக்கூடாது. ஸோ பாருங்கள் ரிங் நாட் எப்படி போடுறோன்னு. 2 சுற்று சுற்றி இந்த மாதிரி பக்கத்தில் கொண்டு வந்து குத்திட்டு த்ரெட்டை வந்து மெதுவாக இழுக்கணும். இதே மெத்தடு தான் நம்ம அப்படியே பக்கத்தில் ஊசி எடுத்து நூலை வந்து ஒரு கையில் நம்ம பிடிச்சிக்கிட்டு 2 சுற்று சுற்றிட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் குத்திடலாம். அந்த நாட்டு நம்மளுக்கு சிறுசாக வேணும்னா சிறுசாக வச்சுக்கலாம். பெருசாக வேணும்னா அந்த த்ரெட்டை நம்ம எப்படி இழுத்து பிடிக்கிறோமோ அதில் தான் இருக்கும். நான் வந்து நாட்டு வந்து ரிங் நாட்டு வந்து குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரி வெளி ரவுண்ட்லேருந்து நம்ம உள் ரவுண்டுக்கு வந்து நம்ம வரலாம். நம்ம எந்த டைரக்ஷனுக்கு வேணும்னாலும் நம்ம திருப்பிக்கிறலாம். இந்த மாதிரி நாட் வந்து நம்ம மெதுவாக விடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று போல் அழகாக இருக்கும். இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுவோம். நம்மளுக்கு கட்டாயம் இது ஒரு 4 சுற்றாவது நம்மளுக்கு வரும். 4-5 சுற்று தாராளமாக வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம சுற்றணும். இந்த மாதிரி நெருக்கமாக ஒவ்வொரு லைனும் சுற்றிக்கிட்டே வரணும். லாஸ்ட்டாக வரும்போது சென்டராக நம்மளுக்கு என்ன பீடு வேணுமோ நம்ம அந்த பீடை கொடுக்கலாம். இல்லை ஸ்டோன் ஓட்டலாம். அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்மளுக்கு ரிங் நாட் வந்து போட அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு சேரீயுமே அதே லேவண்டருங்கிறதுனால கொஞ்சம் அதிலே டார்க் ஷேடு வந்து எடுத்திருக்கேன். இதுவே இப்போ நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் அப்படின்னா நம்ம த்ரெட்டு கான்ட்ராஸ்ட்டாக கெடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அவங்க கேட்டது எனக்கு செல்ஃப் ஒர்க்காக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மைல்டாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒர்க்கு மைல்டாகவும் ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் மைல்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். வெறும் த்ரெட்டும் ஜர்தோசி மட்டும்தான் காட்டியிருக்கோம். பீடுமே நம்ம அதிகமாக கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன தான் பீடு ஒர்க் கொடுத்தாலும் நம்ம த்ரெட்டை வச்சு நம்ம பண்ணும்போது தான் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ த்ரெட் ஒர்க்கு தான் ரொம்ப அழகான ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பார்க்கவும் கிராண்ட் லுக்கு கொடுக்கும். அதனால் பெரும்பாலும் சில கஸ்டமர் வந்து த்ரெட் ஒர்க்கு தான் அதிகமாக விரும்புகிறாங்க. பீடை கூட அதிகமாக விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் நாட்டு ரிங் நாட்டு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு தான் அதிகமாக கேட்குறாங்க நம்மகிட்ட. ஒர்க்கும் நல்லா மைல்டாக நீட்டாக அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம 3வது சுற்று வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு லைன் முடித்து 2 சுற்று முடித்து 3வது சுற்று வந்து நம்ம வர்றோம். இன்னும் ஒன்று கூட அதில் வரலாம். 4 சுற்று வரும். இந்த மாதிரி வெளியிலேருந்து போட நம்மளுக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள்.
இந்த மாதிரி உள்சுத்தாக நம்ம கொண்டு போக கடைசி என்ன கேப் இருக்கோ அதன்படி சின்ன ஒரு ஃபோரம் பீடு வந்து நம்ம குத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் வந்து நான் எதுவும் வைக்கலை, ஃபுல்லாகவே த்ரெட்டாகவே கொடுத்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் த்ரெட்டில் வந்து ஒரு ஃபோரமாக பீடு சென்டரில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நடுவில் வேறு ஏதாவது கலர் காட்டணும் அப்படின்னு நினச்சா அந்த கலரை வச்சு ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டோ அந்த மாதிரி அடர்த்தியாக வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே த்ரெட்டையே காமிச்சாச்சு. ஃபுல்லுமே ரிங் நாட்டையே நம்ம போட்டுட்டோம் எல்லா சுற்றுமேவும். இப்போ ஃப்ளவர் முழுக்க ரிங் நாட் ரோஸ் அழகாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு ரோஸ் வந்து. இது மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் ரவுண்டு போட்டிருக்க இடத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்ம காட்டின இமேஜில் வந்து 2 விதமான கலர் காட்டியிருந்தாங்க. அது வந்து 2 விதமான கலர் இருந்ததுனால காட்டியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அப்படி காட்ட முடியாது, ஒரே கலர் தான். தேவைப்பட்டால் இதை விட லைட் சைடு வந்து நம்ம போய்க்கிடலாம். இன்னும் வேறு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நம்ம காட்ட முடியாது, நம்மளுக்கு சேரீயில் வேறு கலர் கிடையாது. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று விழுகிற மாதிரி அடர்த்தியாக நம்ம கொண்டு போயிட்டோம். ரவுண்டு ஃபுல்லாக நம்மளுக்கு இப்போ ரோஸ் வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன கேப் கிடச்சாலும் அதுலேயும் ஒரு ரோஸ் போட்டு விட்டோம், ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியும், கேப் எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எல்லா ரோஸுமே அழகாக இருக்குது பாருங்கள். ரிங் நாட்டுக்கே ஒரு தனி அழகு தான். இப்போ நம்ம இந்த லீஃபுக்கெல்லாம் நம்ம ஜர்தோசி வெட்டி ஜர்தோசி வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் லீஃபு. நம்ம ஜர்தோசிக்கு முன்னாடி பீடை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அந்த லைனுக்கெல்லாம் நம்ம பீடு கொடுத்துடலாம். இந்த மாதிரி வளைவு கொடுக்கறதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாசியாக கொடுத்தா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். 1 அல்லது 2க்கு மேலே நம்ம வச்சோம்னா நெளிஞ்சு தெரியும். ஸோ எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு எஜ்ஜில் வந்து ஒரு ஃபோரம பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம நாட் போட்டுடலாம். லைட்டாக ஒயிட் சைடு அடிக்கிறதுனால முத்துப்பாசி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அந்த 3 லைனுக்கும் நம்ம கொடுத்துருவோம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒர்க்கு தான். ஆனால் இது நம்மளுக்கு கிராண்ட் லுக்கு கொடுக்குறதுனால இது நம்ம 3 வரைக்கும் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். தாராளமாக கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் அழகாக இருந்தால் நம்மளுக்கு தாராளமாக கொடுப்பாங்க. உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால இந்த பக்கம் ஒரு 3 லைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த சென்டர் பூக்கு மட்டும் நம்ம இந்த பக்கம் வரைஞ்சிக்கலாம்.
இப்போ அதுக்கு அதே தான் பீடு நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவருக்கு போடுற மெத்தட் தான் எல்லாத்துக்குமே. ஆனால் நம்ம இந்த ஃப்ளவர் எங்கெங்கே வரைஞ்சிக்கோமோ அந்தந்த இடத்துக்கு நம்ம இந்த லைன் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள ஃப்ளவருக்கும் லீஃப் வந்து ஒரு காம்பு மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் நம்ம பீடு வந்து நம்ம கொடுத்துருவோம். அப்போ தான் அந்த ஜர்தோசி ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஜர்தோசி வந்து நம்ம எலும்பியும் லோட் பண்ணலாம், சாதாரணமாகவும் நம்ம ஃபில் பண்ணலாம். நம்ம வந்து எலும்பியே கொடுத்துருவோம். அப்போ தான் நம்மளுக்கு லீஃப் வந்து நல்லா தூக்கலாக தெரியும், எலும்பி தெரியும். ஏன்னா ஃப்ளவர் ரோஸ் வந்து எலும்பி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம லீஃபை வந்து ஃப்ளாட்டாக கொடுத்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் நல்லா எலும்பி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஜர்தோசி வச்சு உள்ளே லோட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே லோடிங் ஜர்தோசி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம பீட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி வெட்டி வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரியே உள்ளே ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம லோடு கொடுப்போம். அந்த ஜர்தோசி உள்ளே கொடுக்குறத நம்ம வந்து இந்த லீஃப் ஷேப்புக்கே கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு மேலே நம்ம லீஃபு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கு ஜர்தோசி வந்து நம்ம லோடு கொடுக்கும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜர்தோசியை ஒரே ஷேப்புக்கே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அழகான லீஃப் கிடைக்கும். நம்மளுக்கு இதில் சில்வரும் கொஞ்சம் கலந்துருக்கு, ஸோ நம்ம சில்வரையும் கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கலாம். இப்போ 2 லீஃப் நம்ம கோல்டில் கொடுத்தோம்னா ஒரு லீஃப் வந்து சில்வரில் நம்ம கொடுத்துருவோம். அதனால் ஒயிட் ஸ்ப்ரிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே ஜர்தோசி நம்ம லோடிங் கொடுக்கும்போது சென்டர்லேருந்து தான் வரணும். எந்த லோடிங்னாலும் சரி பீட்னாலும் சரி நம்ம சென்டர்லேருந்து வந்தால் தான் அந்த லீஃப் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம லீஃபை கிராஸாக அடைக்கணும் அப்படின்னா கிராஸாக கீழேருந்து நம்ம போகலாம். இப்போ நம்மளுக்கு லீஃப் மாதிரியே நம்ம அதை அடைக்கணும், லோட் பண்ணணும் அப்படி நம்ம நினச்சோம்னா சென்டர்லேருந்து வந்தால் தான் அந்த லீஃப் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 2 பக்கமும் விவியாக நம்ம வச்சுட்டு வருவோம். அப்போ நடுவில் ஒரு கேப் கிடைக்கும். அதில் நம்ம ஒரு ஜர்தோசி வைக்கும்போது கரெக்டான இலை மாதிரியே உண்மையான இலை மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம சென்டர்லேருந்து சைடில் கொண்டு வர்றோம். இப்போ ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பக்கமும் போடுவோம் இதே மாதிரி. இதே மாதிரியே நெக்ஸ்ட் சைடும் சென்டர்லேருந்தே நீங்கள் லோட் பண்ணுங்கள் ஜர்தோசி. இது வந்து நம்ம லோட் பண்ண பிறகு ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம சில்வரும் நம்ம கலக்க போகிறோம். 2 லீஃப் வந்து கோல்டில் கொடுத்தோம்னா சென்டரில் ஒரு லீஃப் வந்து நம்ம சில்வரில் கொடுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு இன்னும் நல்லா அழகாக காட்டும். இப்போ ஒரு லீஃப் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லா லீஃபையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ப்ளவுஸு, பார்க்க நல்லா கிராண்டாகவும் அழகாகவும் பார்க்க நல்லா லுக்காகவும் இருக்கும். நம்ம அதிகமான ஒர்க்கு நம்ம பண்ணலை. ஃபஸ்ட்டு ₹1 காயின் வச்சு நம்ம ட்ரேசிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரிங் நாட் போடுறதுக்கு சில்க் த்ரெட்டை வந்து 6 நூலாக கோர்த்து 12 ஸ்டாண்ட்ஸாக நம்ம நாட் போட்டிருக்கோம். 12 நூல் வச்சு நம்ம நாட் வந்து ரிங் நாட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃப்ளவரை வந்து வெளியிலேருந்து சுற்று கொண்டு வந்து உள்ள வரையும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், கேப்பே இல்லாத அளவுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கு 2 பக்கமும் 3 லைன் போட்டிருக்கோம். அந்த லைனுக்கு சுகர் பீட் வச்சுட்டு எண்டில் ஒரு முத்துப்பாசி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபுக்கு நம்ம லோடு கொடுக்குறதுக்காண்டி உள்ள ஜர்தோசியை லீஃப் ஷேப்புக்கு அடைச்சிருக்கோம். அது நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு நம்ம ஜர்தோசி வந்து லோடிங் பண்ணுறோம்.
நம்ம 2 பக்கம் வீவியாக கொடுத்த அந்த கேப்பில் இடையில இருக்கிற அந்த இதுக்கு ஒரு லைன் மாதிரி நம்ம ஜர்தோசி வந்து கொடுத்துருக்கோம். இப்போ லீஃப் நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சில்வர்லேயும் நம்ம ஜர்தோசி வந்து நம்ம கொடுத்துட்றோம். எல்லா கோல்டில் கொடுக்குறதுக்கு நம்ம சில்வர் ஜரி இருக்கிறதுனால சில்வரும் கொஞ்சம் கலந்து காட்டலான்ட்டு சில்வரும் லைட்டாக காட்டியிருக்கோம். நம்ம இந்த லீஃப் லோட் பண்ணோடனே மீதி இருக்கிற கிடைக்கிற கேப்புக்கு நம்ம ஃபோரமம் பீடை வச்சு பூ மாதிரி 6, 3, 2 அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ஒரு பூ சேப்பு கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேப்பே இல்லாத அளவுக்கு ஃபில் ஆயிரும். நம்மளுக்கு அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து ஒர்க் முடிஞ்சிடும். ஈஸியான மெத்தட் தான். இந்த ப்ளவுஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம் இந்த டிசைனை. இப்போ நம்ம லீஃப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிங் நாட் ரோஸ் அழகாக இருக்குது. சில்வரில் நம்ம ஜர்தோசி வந்து லீஃப் ஃபில் பண்ணியிருக்கோம். கோல்டும் ஜர்தோசியும் சில்வரும் கலந்து இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. பேக் நெக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம லைட் கலர் ப்ளவுஸுங்கிறதுனால நூல் த்ரெட்டு வந்து கொஞ்சம் டார்க்காக எடுத்தோம். ஒரு டார்க்காக போடவும் தான் ஃப்ளவர் ரோஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கிடைக்கிற கேப்பில் அந்த புட்டா வந்து நம்ம வச்சுருக்கோம் ஃபோரமம் பீடை வச்சு. அது நம்ம இடத்த ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகி கொடுத்துருக்கு. பேக் நெக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சில்க் த்ரெட்டு போட்டாலே ப்ளவுஸ் வந்து ஒரு அழகு கிடச்சிரும். நான் சொன்னது சரியாக இருக்கா பாருங்கள். ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நார்மல் ஊசி வச்சு போட்ட ஒர்க்கு தான். பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆரி ஒர்க் தெரியாதவங்களுமே இந்த டிசைன் வந்து நீங்கள் போடலாம். நார்மல் நீடில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த ஒர்க்கு. இந்த டிசைனு நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இதுக்கு நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து போட்டிருக்கோம். ரவுண்டு ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சு அதை சுற்றி சுகர் பீடும் ஃபோரமம் பீடும் கொடுத்து பெருசுபடுத்தி லாஸ்ட்டாக செயின்கள் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேங்கிங்ஸ் வந்து போட்டுக்கரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லீவ் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸ் டிசைனு நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.